நான் அந்த ஒரு டீனேஜ் அடலசன்ஸ் வந்த டைம்ல இந்த காதலனுங்கிற படம் வந்தது. பிரபுதேவா மேல ஒரு பயங்கரமான ஒரு கிரஷ். ஃபர்ஸ்ட் டைம் ஐ லைக் a man, a boy. It was Prabhudeva in my life. என்னோட லைஃப் ரொம்ப கண்டென்ட். போஸ்ட் ஏதாவது போட்டா அது கீழே வர கமெண்ட்டை ஒருத்தனை நேர்ல கூப்பிட்டு வாங்களேன். நான் ஐ எம் ரெடி டு பே திஸ் மச், ப்ளீஸ் கம் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க. இஃப் somebody comes I will shave my head. பிராமின்ஸ் கன்சர்வேட்டிவ்னு நம்ம நினைப்போம், ஆனால் அவங்க தான் ரொம்ப மாடர்ன் முஸ்லிம்ஸ். பிகாஸ் அவங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவங்களோட ப்ராக்டிசஸ்லேருந்து அவங்களோட எல்லாமே ஒரு கன்சர்வேட்டிவ் தான். அது கமல் சார் சொன்னார். ஃபார் சம் ரீசன் அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா அவரோட வியூகத்தில் சொன்னாரா அப்படின்றது தெரியல. நான் அடுத்து ஒரு படம் பிளான் பண்ணுறேன், உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு தான் வந்தேன்னா என்ன வனிதா எங்கள் அம்மாவோட இன்சல்ட்டு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க அவளை போய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவெல்லாம் நடிக்க மாட்டா அப்படி மை மதர் இஸ் டெல்லிங் நோ. அதுக்கப்புறம் தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் நம்ம தான் நமக்காக நிற்கணும். யாருமே ஓன் ஃபேமிலி கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறாங்க. ஐ அண்டர்ஸ்டுட் தட்ஸ் வை ஐ ஸ்டாப்ட் கேரிங். ஸோ அதுலேருந்து நான் ஐ எம் லைக் மை செல்ஃப் அண்ட் நோ ரிக்ரெட்ஸ். பொண்ணுங்கன்னா 18 இயர்ஸில் கல்யாணம் ஆகிடும். அது எங்கள் ஆல் மை சிஸ்டர்ஸ் அந்த 18 to 20 கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க நம்ம கூட இப்போ இல்லையே அப்படின்னு நம்ம ஒரு மிஸ்ஸிங்ன்றது மெமரிஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. டச்வுட் அண்ட் கோல்ட் இஸ் லைக் ஐ காட் மேரிட் இன் த ரைட் டைம், ஐ ஹேட் சில்ட்ரன் இன் த ரைட் டைம். நடுவில் நடந்தது எல்லாமே எக்ஸ்பீரியன்சஸ் தான். முதல்வன் படம் மாதிரி நான் அர்ஜுன் மாதிரி நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளோ படப்படப்போட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹவ் யூ? கொஞ்சம் பிபி குறையும். ஒரு ஓப்பன் டாக். நான் எப்பவுமே ஓப்பன் டாக் தான். நான் என்னைக்கு க்ளோஸ்டா டாக் பண்ணிருக்கேன், கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஓப்பன் தான். டு பி ஃப்ராங்க் நான் சொல்லணும்னா பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பட் அதனாலதான் உங்க கேரக்டரே எல்லாம் இப்படிப்பட்டவங்க. அதுக்காக நீங்க ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? ஐ டோன்ட் கேர், ஐ ரியலி டோன்ட் கேர். ஸோ ஐ எம் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ ஹஸ் நெவர், அதாவது ஒரு 20 வயசு வரைக்குமே நான் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்திருக்கேன். 20 வயசு வரைக்கும்? 20 வயசு வரைக்கும் கண்டிப்பாக மற்றவங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ என்னோட சன் விஜய் ஸ்ரீஹரி பிறக்கும்போது ஐ வாஸ் 19. 18 கல்யாணம் ஆச்சு, இமிடியட்லி கன்சீவ், 9th மந்த்லேயே ஹி வாஸ் பார்ன். ஸோ அந்த ஏஜில் ஒரு 20 இயர்ஸ் அவன் 1 இயர் ஆனதுக்கப்புறம் சம் ஸ்ட்ரென்த் இன் மீ தட் சம் திங் சேஞ்ச்ட். எனக்கும் அவனுக்கும் இருந்த ஒரு டைனமிக்ஸ் ஒரு எப்படி சொல்றது, மேபி காட் சென்ட் அ பர்சன் இன் டு மை லைஃப் டு சேஞ்ச் மீ ஃபார் த பெட்டர். ஃபார் த பெட்டர். ஸோ விஜய் ஸ்ரீஹரியும் நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் வரைக்குமே, அவருக்கு 8 இயர்ஸ் வரைக்குமே எனக்கு ஒரு நம்ம படத்துலலாம் பார்ப்போம்ல, ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்கள நமக்கு பிடிக்காது, ஆனால் நம்ம கூடவே இருந்து, அதாவது யூ க்ரோ அப் டுகெதர். ஸோ அவருக்கு 8 வயசு வர வரைக்கும், எனக்கு 19லேருந்து 27 வர வரைக்கும் வி க்ரூ அப் டுகெதர். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு காட் சென்ட் ஏஞ்சல் மாதிரி தான் எனக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ராக்டிக்கலி நிறைய விஷயங்கள் நான் ஐ காட் இன்ஸ்பயர்டு. திட்டு வாங்கியிருக்கேன். யா இல்விலை உனக்கு அறிவே வா போதான் பேச, உனக்கெல்லாம் அறிவே இல்லை. உன்னையெல்லாம் நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 இயர்ஸ்லேருந்தே ஐ யூஸ் டு டாக் அ லாட். 2 வயசுலேருந்தே நல்லா பேசுவார். அதான் சொல்றேன், இதெல்லாம் யாராவது சொன்னா நம்புவாங்களா? பட் காட் சென்ட் சம்ஒன் இன் யுவர் லைஃப் ஃபார் அ ரீசன். when you need a guardian angel அப்படிங்கற மாதிரி அப்படிதான் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஐ க்ரூ அப். அதுக்கு விஜய் ஸ்ரீஹரி ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் நம்ம தான் நமக்காக நிற்கணும். யாருமே ஓன் ஃபேமிலி கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறாங்க. செல்ஃப்லெஸ்ஸாக யோசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஒரு மதர் மட்டும்தான் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்க முடியும். அதுலேயும் சில மதர்ஸ் என்ன ஆயிடுது, சந்தர்ப்பம், சூழ்நிலை, ஃபேமிலி, வேற வழி இல்லை, அவங்க சொல்றதுக்கு இவங்களும் they go with it. So yeah, I understood. That's why I stopped caring. So அதுலேருந்து நான் ஐ எம் லைக் மை செல்ஃப் அண்ட் நோ ரிக்ரெட்ஸ்.
அண்ட் எனக்கு ஐ வாஸ் டூ லக்கி, ஐ வாஸ் வெரி பிளெஸ்ட். அதான் சொல்றேனே, எனக்கு கடவுள் வந்து கொடுத்த 3 பிள்ளைங்களுமே ஸ்ரீஹரி ஓகே ஒரு பையன் அந்த ஸ்டேஜ்ல ஒரு கார்டியன் ஏஞ்சல் சொல்லலாம். ஸோ அவன் எக்ஸிட் என் லைஃப்லேருந்து ஜோவிகா வளர்ந்துட்டா, அவளுக்கு 4 வயசு ஆயிடுச்சு. ஸோ ஷீ டுக் ஓவர். அப்புறம் ஜெயா. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ஜோவிகாவும் ஜெயனிதாவும் 2 பேருமே 2 பக்கம் வந்து ஒரு பாகுபலி மாதிரி தான். இது சினிமாவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் எனக்கு ரியல் லைஃப்பில் உண்மையாக ஐ திங்க் ஐ எம் லைக் காட் ஜஸ்ட் நியூ தட் ஐ நீடட் தெம். ஒருவேளை நீங்க வந்து கூட இருக்கிற மத்தவங்களை நம்பாம உங்க பசங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் யூ பிலீவ் இன் தெம் அண்ட் யூ ஹேண்ட் யோர் செல்ஃப் டு தெம் அப்படின்னு வச்சுக்கலாமா? எனக்கு தெரியல, பட் அதான் சொல்றேனே, அதுக்கப்புறம் ஜோவிகா அப்புறம் ஜெயா தேர் லைக் சோ சப்போர்ட்டிவ் அண்ட் தேர் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க இல்லையா, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் லைக் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ஏதாவது போட்டா கீழே கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கும் அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டா கூட வரும், ஆமா மெசேஜஸ் வரும். கரெக்டா? ஸோ சில்ட்ரன் ஹாவ் டு ஃபேஸ் த ராத். இப்போ நம்ம இந்த வயசுல இந்த மெச்சூரிட்டியில நம்ம வந்து வி ஆர் ஹேவிங் அ சக்சஸ் அண்ட் தென் வி ஆர் டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற. கிட்ஸ் வந்து ஹர்ட் பண்ணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நான் ஹர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் அப்படி யோசிக்கிறதுக்கு கூட முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அதை காமெடியா வந்து என்கிட்ட சொல்றது அவங்க 2 பேரா தான் இருப்பாங்க. மா யூ நோ ஒன் ஃபெல்லோ கமெண்டட் அப்படின்னு சொல்லி இது ஒரு செஷனாவே வச்சிருப்பீங்களா கமெண்ட் வாசிக்கிறது? இப்போ ஜெயா வந்து ஹைதராபாத்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி வீடியோ காலில் வந்துருவாங்க. அவங்க வந்து பேசலன்னாலும் அதை வீடியோ காலில் போட்டு வச்சுட்டு அங்கே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இங்கே உட்காந்துருப்பேன், நானும் ஏதோ டிவி பார்த்துட்டு இருப்பேன். அது பாட்டுக்கு பேசுகிறோமோ இல்லையோ சின்ன சின்னதாக நடுவில் பேசிப்போம். பட் ஷீ இஸ் ஆல்சோ சீயிங் மை சோஷியல் மீடியா whatever. ஒரு கொஸ்டின் why you said this, why you did this, 2 பேருமே அந்த ஒரு அதான் சொல்கிறேன், ஐம் வெரி பிளெஸ்ட். ஸோ ஐ திங்க் எனக்கு காட் நியூ, அந்த சில இன்ஸ்டாகிராமில் மீம்ஸ் வரும், அது லவ்வருக்கு அனுப்புகிற மாதிரி, காட் நியூ தட் வி நீடட் ஈச் அதர் ஸோ ஹீ யூனோ அப்படின்னு. உருட்டுக்கள். எனக்கு வந்து என்னோட சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக அது ஃபர்ஸ்ட் ஜோவிகா, அதுக்கப்புறம் ஜெயா. 2 பேருமே தே ஆர் லைக் தட். ஸோ என்னோட லைஃப் வந்து ரொம்ப கண்டென்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. டச்வுட் அண்ட் கோல்ட் இஸ் லைக் ஐ காட் மேரிட் இன் த ரைட் டைம், ஐ ஹேட் சில்ட்ரன் இன் த ரைட் டைம். நடுவில் நடந்தது எல்லாமே எக்ஸ்பீரியன்சஸ் தான். அவங்க நம்ம கூட இப்போ இல்லையே அப்படின்னு நம்ம ஒரு மிஸ்ஸிங்ன்றது மெமரிஸ், ஒரு அழகான மெமரிஸ் இருக்கும். ஒரு விஷயங்கள் நம்ம லைஃப்பில் எவ்ரிடே இஸ் அ மெமரி எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ். ஒருவேளை மிஸ்டேக்கே ஆகாம ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வேலை ஒரு லைஃப்ல இருந்திருந்தேன்னா அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். வெளியில வந்து டிவோர்ஸ் ஆயிருக்காது, ஏன்னா நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், அது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இங்க இப்போ வந்து மக்களோட பார்க்குற பார்வை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? நானும் அதை சொல்லுவேன், அவங்க சொல்றத சொல்லுவாங்க. இப்போ நானும் ரீல்ஸ் எல்லாம் போடுவேன், கெட்ட கெட்ட வார்த்தைலாம் திட்டுவாங்க என்னுடைய ரீல்ஸுக்கெல்லாம். பட் அது பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க? யாருமே அப்படி இல்லை. சோஷியல் மீடியாங்கிறது ஒரு மாயை. அது கீழே வர கமெண்ட்டை வந்து ஒருத்தனை நேரில் கூப்பிட்டுவாங்களேன், நான் வந்து ஐ எம் ரெடி டு பே திஸ் மச், ப்ளீஸ் கம் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க. இஃப் சம்படி கம்ஸ் ஐ வில் ஷேவ் மை ஹெட். இப்போ இதுக்கும் வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் வரும். கம், கிவ் மீ தட் ஆப்ஷன் ஆஃப் கம்மிங் டு நாட் டு மீ, டு எனிபடி ஃபார் தட் மேட்டர். ஸோ இட் இஸ் பேசிக்கலி சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீட்பேக் கிடைக்குது. இப்போ நேரில் நம்ம மக்களை மீட் பண்ணுறோம்ல, we meet so many people every single day. And to be very honest, I've always thought, நான் இது எப்பவுமே யோசிச்சிருக்கேன், அதாவது நம்ம என்ன நினைப்போம்னா மாடர்ன் மைண்டட் பீப்புள் இருக்காங்க சொசைட்டியில், கன்சர்வேட்டிவ் பீப்புளும் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் யாருன்னு நீங்கள் சொல்வீங்க? யூஸ்வலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சொசைட்டியில் நம்ம எல்லாருமே இருக்கோம். இப்போ பிராமின்ஸ் நான் சொல்கிறேன், ஒரு இதுலேயே நம்ம ஒரு ரிலீஜன் ஒரு இதுலேயே நம்ம எடுத்தோம்னா ஒரு மென்டாலிட்டி, பிராமின்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க தான் ரொம்ப மாடர்ன், பிகாஸ் அ வெரி வெல் எஜுகேட்டட். அவங்களோட மாடர்ன் மைண்டட் திங்கிங் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கு. இப்போ வில்லேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க அதை விட மாடர்னாக இருக்காங்க, கவலையப்படுறது இல்லை. நம்ம வந்து இப்போ இந்த ஜென்சி வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக கண்டுபிடிக்கும் போது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது இதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு வேர்டு இருக்கும், ஆனால் அதுக்கு புதுசாக ஒரு வேர்டு வச்சிருப்பாங்க, அது எப்பவுமே இருந்திருக்கும் அந்த வேர்டு. கரெக்டாக மட்டும்தான் மாறும். அது மாதிரி தான்
வில்லேஜ்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி வந்து சொசைட்டிலன்னா முஸ்லிம்ஸ், பிகாஸ் அவங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவங்களோட ப்ராக்டிசஸ்லேருந்து அவங்களோட எல்லாமே வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் தான். அவங்க வந்து அந்த செட்டாக இருப்பாங்க, அவங்க அதை தாண்ட மாட்டாங்க. விமெனும் சரி மென்னும் சரி, வெரி டிசிப்ளின்ட் ஆல்சோ. மென் ஆல்சோ நான் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்துருக்கேன், வெளியிலையும் பார்த்துருக்கேன். அந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து முஸ்லிம்ஸ் வந்து என்றைக்குமே ரொம்ப டிசிப்ளின்டாக தான் நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எனக்கு பர்சனலி அவ்வளோ முஸ்லீம் ஃபேன்ஸ், லேடிஸ், ஃபேமிலிஸ் எங்கே போனாலும் அவங்களும் அந்த புர்காலாம் போட்டிருப்பாங்க, ஹிஜாப்லாம் போட்டிருப்பாங்க. முகமே தெரியாதவங்க, ஜஸ்ட் ஐஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்படியும் ஒரு சுச்சுவேஷனில் கூட வந்து என் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ தென் வேர் இஸ் த, இதில் என்ன சொல்ல வரீங்க, யூனோ, யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்படி வச்சுக்கலாமா, ஒரு இன்விசிபிள் பவர், அதுதான் இந்த சோஷியல் மீடியால கமெண்ட் போடுறவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத இன்விசிபிள் பவர். என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு சூப்பர் பவர்னா அது இன்விசிபிலிட்டி அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. இப்போ நம்ம ஏதான நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றதில்ல. நம்ம ஏதோ நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது, அப்போதான் கமெண்ட் வரும். உங்களுடைய பிம்பம் வெளியில எப்படி இருக்குங்கிறது மாறி யூஆர் சோ ஹாப்பி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஐரானிக்கலா இருக்கு. ஐ டோன்ட் வரி மச். அப்புறம் சில பேர் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இதுவும் இருக்குது சோஷியல் மீடியாவில், ஐ எம் சிங்கிள் ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டு வரி அபவுட். அப்புறம் வந்து ரீசன்ட் டைம்ஸில் சிலது பார்த்தேன், ஜெயா பச்சனோட ஃபோட்டோவை போட்டுட்டு அவங்க வந்து கோவமா அப்படியே வந்து ஃபேஸ் எல்லாம் டயர்டா, கொஞ்சம் ஏஜ்டா அந்த மாதிரி போட்டு, இந்த பக்கம் ரேகாவை போட்டு அவங்க ரொம்ப அழகா அப்படியே பல 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 பலன்னு ஃபுல் ட்ரெஸ்ஸிங்கில் சிரிச்சிட்டு போட்டு, சி பிகாஸ் ஷி ஹாஸ் அ ஹஸ்பண்ட், பிகாஸ் ஷி டசன்ட் ஹாவ் அ. இட்ஸ் அ பிகெஸ்ட் ஜோக் டு பி வெரி ஆனஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ ஃபீல் தட் ஈவன் why I'm saying this is, நம்ம சிங்கிளாக இருக்கிறனால நம்மளுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிறனால நம்ம ஹாப்பியாக இருக்கோம். அது வந்து அதுவும் டஃப் தான், ரொம்ப டஃப். அது யூ வாண்ட் somebody to ask you. கண்டிப்பா அது தோணும். கண்டிப்பா யூ வாண்ட் somebody to ask you, somebody to care about you. இல்லனா என்னடா அது நம்ம கேட்க ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மள டாமினேட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்ங்கற ஒரு தாட் இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும். சோ ஐ am a very dependent person. அதாவது எமோஷனலி எந்த அளவுக்கு டிபெண்டன்ட்னா, காலையில ஆரம்பிச்சு நைட்டு திடீர்னு தூங்கி ஏஞ்சி 2 மணிக்கு ஏஞ்சா கூட ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி வந்து மெசேஜ்ல ஓடிட்டே இருக்கும். இஃப் ஐம் இன் a relationship. Okay. So I'm that dependent and I expect the reply to come also. If it doesn't come, what happened? Why? Are you angry with me? Hello. So what I'm saying is, everybody அந்த ஒரு லோன்லினஸ்ங்கிறது வந்து என்ன நம்ம சுத்தி எவ்வளோ பேர் இருந்தாலும் there is a void. You want somebody in your life to talk to and connect with in a special way. So அதனால அந்த பர்சன் இல்லாதனால நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. I'm very much in a normal life. I have every problems around me. I do have nay nuts even now happening in my life, but I take it with a pinch of salt. I've started taking like few years ago. I think Big Boss அப்புறம் என் லைஃப் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு கண்டிப்பா. அண்ட் ஐ திங்க் அது கமல் சார் சொன்னார். ஃபார் சம் ரீசன் அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா அவரோட வியூகத்துல சொன்னாரா அப்படின்றது தெரியல. பட் ஹீ டோல் மீ, யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஒரு செஷன் நீங்க போயிட்டு வந்தது பிக் பாஸ்க்குள்ள. எப்படி அந்த லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா, மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, திங்கிங் சேஞ்ச் ஆயிடுச்சு. த வே ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அட் பீப்புள், ஹவ் ஐ ஸ்டார்டட் அனலைசிங் ப்ராப்ளம்ஸ். எல்லாமே ப்ராப்ளம்னு யோசிக்கும் போது தான் அது ப்ராப்ளமா இருக்கு. அப்படியா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா ஆக்சுவலி இட்ஸ் a different மேபி உங்களை அதுக்கப்புறம் ரொம்ப மெச்சூர்டா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்களோன்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ். பார்க்கறத விடுங்க, இப்போ நானே மெச்சூரிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்றேன். நீங்களே ஃபீல் பண்ணிருக்கீங்க அத? யா, till today, like see, I have also my own issues personally, financially எல்லாமே இருக்கு. ஆனா I take it in a different way. எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஃபேமிலிலேருந்து வரும்போது நம்ம ஒரு பயங்கர கலர்ஃபுல் கரியர் பிளான்ல ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ சந்திரலேகாவில் ஆரம்பிக்கும் போது நம்ம நினைச்சது நடந்துச்சா அப்படின்னா
நடந்துச்சா? I did not have a plan. See, I was 14 years old. நான் நடிக்க வந்ததே ஒரு ஆக்சிடென்ட் தான். லைக் நான் வந்து என்னைக்குமே நடிக்கணும்னு நினைச்சதே இல்லை. அண்ட் ஐ வாஸ் த லாஸ்ட் பர்சன் இன் மை ஃபேமிலி. மை ஃபேமிலி இட்செல்ஃப் டிடன்ட் பிலீவ் தட் நான் நடிக்க போறேன்னு யாருக்கும் புரியல. they couldn't believe it. Like அருண் அண்ணாலேருந்து மை அக்காஸ்லேருந்து எவ்ரிபடி லைக் வாட் கம் அகேன் வாட் வாட் லைக் நம்பவே முடியல. பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஷை, அப்போ பயங்கர இன்ட்ரோவர்ட், யார்ட்டையும் பேச மாட்டேன், படிப்பு ரொம்ப படிப்ஸு. அண்ட் ஒரு படத்துல சொல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. I won't even look like one star material. அண்ட் நான் மைக்கு கொடுத்து ஏதாவது பேச சொன்னா அழுதுருவேன். ஸ்கூல்ல இது ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாமே போவேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து பரதநாட்டியம் அதெல்லாமே பண்ணுவேன். பட் அது ஒரு மேடை ஏறி பண்ணும்போது ஒரு இது கொடுக்கும்போது ஐ வில் கெட் நர்வஸ். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் வந்து இவங்க எப்போவுமே இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. வனிதா சீக்கிரமாக கல்யாணம் ஆகி செட்டில். ஏன்னா எங்கள் வீடு வந்து எப்படின்னா தஞ்சாவூர் அந்த சைடுனால ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே மென்டாலிட்டி வந்து பொண்ணுங்கன்னா 18 இயர்ஸில் கல்யாணம் ஆகிடணும். அது எங்கள் ஆல் மை சிஸ்டர்ஸ் அந்த 18 to 20 கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அது அந்த மைண்ட் செட் எப்போவுமே இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ நானும் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வளர்ந்துட்டேன். இது தற்செயலாக வந்து ஒரு ஆஃபர் வந்தப்போ நான் அப்போ தான் ஒரு சினிமா மோகத்துக்குள்ளே வந்தேன். நான் அந்த ஒரு டீனேஜ் அடலசன்ஸ் வந்த டைமில் இந்த காதலனுங்கிற படம் வந்தது. பிரபுதேவா மேலே ஒரு பயங்கரமான வந்து ஒரு க்ரஷ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஐ லைக் அ மேன், அ பாய், இட் வாஸ் பிரபுதேவா இன் மை லைஃப். அதுக்கு முன்னாடி so many he knows. So I've told in many interviews also. So எனக்கு வந்து அதாவது நான் சொல்லலை, ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பா போய் என் தொல்லை தாங்க முடியாம ராஸ்குட்டின்னு ஒரு படம், ராசையான்னு ஒரு படம் நடிக்கும் போது பிரபு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு மென்டல் ஒண்ணு இருக்கு, நீங்க கொஞ்சம் வந்துட்டு போறீங்களான்ற அளவுக்கு ஆயிட்டு அவர் வர்றாருன்னு யோ 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 எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டேன் நான். அந்த அளவுக்கு பண்ணி அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி. ஐ வாஸ் only 13 years old, but that was my first memory of a crush. ஸோ அப்போ சினிமா மோகம் வந்தது எனக்கு. அந்த காதலன் சாங் எல்லாம் பார்க்கும்போது அந்த என்ன விலையெல்லாம் சே நானும் வந்து இந்த மாதிரி குழுமனாலியில அப்படி நான் பிரபுதேவாவோட நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நானும் வந்து நக்மாவை தூக்கிட்டேன். அதுதான் சொல்றேன், அதுக்கு பதில் இவர். நக்மாவை தூக்கிட்டு கிராபிக்ஸ்ல வந்து நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்படியெல்லாம் ஒரு இருந்தப்போ இந்த படம் ஆஃபர் வரும்போது என்ன மீறி ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து டைரக்டர் வந்து மம்மி கிட்ட சொல்றாரு. அவங்க ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க, நிலான்னு ஒரு படம், அதே டைரக்டர் ப்ரொடியூசர் நம்பிராஜ். ஸோ மம்மியும் டேடியும் 2 பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ஹாலிடேஸ்க்கு நாங்கள் எப்பவுமே ஷூட்டிங் கூட போயிட்டே இருப்போம் எல்லா படம். ஸோ டெல்லிக்கு போயிருக்கோம். we are in குத்துப் மினார். குத்துப் மினாரில் வந்து அந்த கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் அப்போல்லாம் இந்த கேமரா தானே, ரெகுலர் இந்த கேமரா தான், நோ டிஜிட்டல், நத்திங், நோ ஃபோன், நத்திங். ஸோ நான் குட்டி போட்டேன். நான் வந்து எனக்கு ஆசை அது அந்த மாதிரி எடுக்கணும்ன்ட்டு. அவர் வந்து இஸ் அ கேமராமேன் அண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், டிஎஃப்டி. ஸோ நான் நீ பாப்பா நீ இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்னை வந்து தனியாக ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். வாட் ஐ வாஸ் கிட். அதை பிரிண்ட் போட்டு கையில் எடுத்துட்டு இஸ் கம்மிங் ஹோம். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ தான் பேக் போட்டு 2 ஜடை ரிப்பன்லாம் கட்டிட்டு விறுவிறுத்து கழுத்தே இருக்காது எனக்கு. அப்போ ஃபுல் டேனு. நான் வீட்டுக்குள்ளே வரேன். அப்போது இவர் வராரு, இவர் உட்காந்துருக்காரு. நான் வந்து ஹலோ அங்கிள் அப்படின்னோடனே அவர் கையில் ஃபோட்டோஸ் இருக்கிறத எனக்கு பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் மம்மி சொல்கிறாங்க யூ கோ சேஞ்ச், போ மேலே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கேன். கோ அப்படின்றாங்க. நான் மேலே படிக்கட்டில் ஏறிட்டு அங்கேருந்து எட்டி பார்க்குறேன். ஏன்னா அவர் கையில் அந்த ஃபோட்டோஸ் வச்சிருக்காரு அப்படின்னு. குத்துப் மினாரில் ஃபோட்டோ எடுத்ததை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான் மைண்டில் தெரிஞ்சுது. அவ்வளோதான். ஸோ நான் படிக்கட்டில் ஏறி அப்படி நின்று இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவர் பேசுகிறாரு மம்மிட்ட. ஃபோட்டோ அப்போ தான் வந்திருக்கார். ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்து கொடுத்தோன்னு அதெல்லாம் பார்த்துட்டு வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சிரிச்சுட்டு பேசுகிறேன். எனக்கு ஒரு இது நான் அடுத்து ஒரு படம் பிளான் பண்ணுறேன், உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு தான் வந்தேன்னா என்ன வனிதாவை வந்து நான் இன்ட்ரடியூஸ் எங்கள் அம்மாக்கு சிரிக்கிறதா வனிதா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க என்ன பேசுறீங்க வனிதாவா? இல்லை நீங்க யார சொல்றீங்க? அவங்க அதை நம்ப கூட இல்லை.
நீங்க வந்து பிரீத்தாவை சொல்றீங்களா? அவங்களாம் ரொம்ப இன்னும் சின்ன பசங்க. அதுதான் அவங்களுக்கு புரியல. ஏன்னா நானும் சின்ன பொண்ணு தான். ஓகே 13-14 வயசுல வாட் ஐ வாஸ் லைக் இல்ல பட் அன்இமேஜினபிள். ஓகே அவருக்கு என்ன தெரிஞ்சது அதுலன்னு எனக்கும் புரியல. இப்ப நான் படிக்கட்டு மேல இருந்து கேக்குறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நானே சினிமா முகத்துல அந்த போட்டோ பார்க்கணும். இது கேட்டோன்னே எங்க அம்மாவோட இன்சல்ட், உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, நீங்க என்ன பேசுறீங்க நீங்க, அவளை போய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவெல்லாம் நடிக்க மாட்டா இப்படி வந்து மை மதர் இஸ் டெல்லிங் நோ. ஸோ இல்ல எனக்கு தோணுச்சு. இல்ல நீங்க எதை பார்த்து என்ன தோணுச்சு உங்களுக்கு, என்ன பாருங்க அவங்க எவ்வளவு போட்டோஜெனிக்கா இருக்காங்க அப்படின்னு எவ்வளோ சொல்றாரு. நான் எனக்கு எல்லாமே விட்டேன். எங்க அம்மா வந்து எனக்கு அதெல்லாம் வராது, அவளுக்கு நடிக்க வராது, அவெல்லாம் பண்ண மாட்டா, அவ கல்யாணம் பண்ணி அவ 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போறான்னு தெரியாது. எனக்கு ஒரே கோவம் ரோஷம் வந்துருச்சு. மாடிலஸ் வந்த உடனே நான் முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டாரு. மம்மி மேல வந்தாங்க, நேரா போனேன். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல தைரியம்னா, எங்க அம்மாவெல்லாம் பார்த்த கூட நான் பேச மாட்டேன், அவ்வளோ ஸ்கேர்டு எங்க அம்மா பார்த்தேன். எங்க அம்மா எப்படின்னா செருப்பு பறக்கும், சீப்பு பறக்கும், ஹேங்கர் பறக்கும், எல்லாம் எது கிடைக்குதோ வச்சு அடிச்சு பின்னிடுவாங்க, ஏறி மிதிப்பாங்க. வலிக்குது அப்படின்னா வலிக்கிறதுக்கு தாண்டி அடிக்கிற அப்படின்வாங்க. அப்படி ஒரு மதர். நேரா போனேன், ஒரே கண்ணுல எல்லாம் தண்ணி. ஐ செட் ஐ வாண்ட் டு ஆக்ட். வாட் ஐ வாண்ட் டு ஆக்ட். You're mad. Go change your dress. No. Why did you say that I can't? I want to act. எங்கப்பா என்னது, நான் வந்து சொல்லிட்டேன் I want to. But they respected that fact. It took me 48 hours. என்னன்னா சாப்பிடாம இருக்கேன்னா உங்களால நம்ப முடியல. நான் வந்து ஒரு நாளைக்கு 10 வாட்டி சாப்பிட்றாள், செத்துருவேன் சாப்பிடலன்னா, எல்லாரையும் சாவடிச்சிருவேன். நான் சொல்லிட்டேன் நான் சாப்பிட மாட்டேன்றேன். இது பார்த்தாங்க ஒரு 48 hours. இது என்னடா லூஸ் பிடிச்சிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. சரி ஓகே என்ன இப்போ என்ன உன் பிரச்சனை? இல்லை அவர் என்ன கேட்டாரு நடிக்கிறதுக்கு, நீங்க நோ சொல்லிட்டீங்க, நான் ஐ வாண்ட் டு ஆக்ட். சரி எங்க அம்மால அந்த ஆளுக்கு நேரம் சரியில்லை போல இப்போ அப்படி வந்ததுதான் சினிமா. ஸோ ஐ நெவர் ஹேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே போனஸ் தான். ஸோ எனக்கு அப்பவும் வந்து எனக்கு நடிக்கணும், கண்டினியூ பண்ணணும், எனக்கு பிடிக்கல. ஐ வாஸ் டூ யங். I wanted to marry. I was already in love. So I wanted to get married. I wanted to settle down. So அந்த mindset வந்துருச்சு. But I never took a break. Till date, touchwood and gold, from 14, I'm now 45 this year. 46 this year. So 45 now. And almost 30 years I have been working through my life. Never depended on parents or husband or boyfriend. Nothing. நான் எல்லாருக்கும் பண்ணுவேன். ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ மென்டலி. No, mentally I'm dependent, but financially I'm very independent. So now I tell that to girls. Make sure நீங்க வந்து you have to be independent. தொழில்னு ஒன்று கண்டிப்பா வேணும். Make your own money. Then you spend. You can buy anything you want in life if you have money. Thank you for opening up. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் Yeah. thank you. Thank you so much. Lovely talking to you.